அமெரிக்கா ஈரான் கிட்ட பணிஞ்சிருச்சு. போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுமா? டொனால்ட் ட்ரம்போட ட்ரூத் என்ன? சமூக வலைதள பதிவு உலகையே அதிர வச்சிருக்கிறது ஏன் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சமூக ஊடக பக்கத்துல புதிய பதிவை பதிவிட்டிருக்கிறது சர்வதேச அளவுல பெரும் விவாதமா மாறி இருக்கு. முன்னாடி ஈரான் போர் நிறுத்தத்துக்கு பல நிபந்தனைகளை விதிச்சிருந்த ட்ரம்ப் இப்ப தன்னோட நிலையில இருந்து சற்று பின்வாங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஈரானோட புதிய அதிபர் முந்தையவரை விட புத்திசாலியா இருப்பதாகவோ அவங்க போர் நிறுத்தத்துக்கு முயற்சிப்பதாகவோ ட்ரம்ப் பாராட்டி இருக்காரு. ஈரான் அதே சமயம் போர் நிறுத்தத்துக்காக கெஞ்சுவதாகவோ ஹோர்மஸ் ஜலசந்திய திறப்பதுக்கு மட்டுமே சமாதானத்துக்கு ஒரே வழி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விவகாரத்துல ஈரான் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கு. அடுத்த 6 மாதங்கள் போர் நீடிச்சாலும் அதை எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னும் போரினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். இப்படி 5 நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டா ஈரானை காலத்துக்கு தள்ளுவோம் அப்படின்னும் ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. ஈரானோட அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறது உலக நாடுகள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.